ஓம் சக்தி குருவடி சனம் திருவடி சனம் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க. சக்திகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். குழந்தைங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குழந்தைங்களாம் கதைகள்லாம் கேட்டு வரீங்களா? அருள்வாக்கம் கதையை கேட்டு வரீங்களா? அடுத்த கதையை பார்ப்போமா? இப்ப அருள்வாக்க பார்ப்போம். அருள்வாக்கு அம்மாவுடைய அருள்வாக்கு தியானமும் மௌனமும். எப்போதெல்லாம் உன் மனம் குழம்புகிறதோ, எப்போதெல்லாம் உனக்கு எதிர்ப்புகள் வருகிறதோ, அப்போதெல்லாம் ஒரு 10 நிமிடம் மௌனமும் தியானமும் மேற்கொள்ள வேண்டும். அம்மா அடிக்கடி தியானம் வலியுறுத்துறாங்க, மௌனம் இருங்க வலியுறுத்துறாங்க. இந்த மௌனத்தை பத்தி இன்னொரு நாளைக்கு ஒரு பெரிய வீடியோவே போடலாம். மௌனத்தால சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. நாம இப்ப எல்லாருமே தியானம் பண்றோமா என்னன்னு நமக்கு தெரியாது. அம்மா உனக்கு தியானம் வருதோ வரலையோ நீ உக்கார், நீ உக்கார 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 உனக்கு 5 நிமிஷம் ஆரம்பிச்சு அது 40 நிமிஷம் வரைக்கும் தியானத்துல இருக்கலாம்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு அம்மா தியானத்துல நிறைய அனுபவங்கள் கொடுத்துருக்குறாங்க. மாற்று மதத்தவர் கூட அந்த அம்மா முறைப்படி தியானம் பண்ணி எவ்வளோ பேருக்கு எவ்வளோ காட்சிகள் கிடைச்சிருக்குது. இழந்ததை மீட்டு எடுக்கணும், தொலைஞ்சதை தேடி கண்டுபிடிக்கணும், நம்முடைய தோல்விகளெல்லாம் வெற்றி பெறணும், அப்படி தோல்வியெல்லாம் வெற்றியா மாற்றி காட்டணும். இது எல்லாமே நடக்கணும். நாம நினைச்சதை சாதிக்கணும். நம்ம வாழ்க்கை நமக்கு வசப்படணும். இதுக்கு நாம என்ன செய்யணும்? இதுக்கு இந்த கதையை கேட்போமா? இந்த கதைக்கு நம்ம வச்சுக்கிற பேரு ஒரு கடிகாரம். ஒரு குட்டி கதை தான். ஒரு ஒரு அழகான ஒரு கிராமத்துல ஒரு அன்பான ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அந்த விவசாயி என்ன பண்ணுவாராம், எப்பயுமே ஒரு கையில ஒரு வாட்ச் கட்டிக்கிட்டே இருப்பாராம், ஒரு கடிகாரம் கட்டிக்கிட்டே இருப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் இது வெறும் கடிகாரம் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான தருணங்கள், அவர் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான வெற்றிகள், அது சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாமே அவர் வாழ்க்கையில் நடந்தது. முக்கியமான நிகழ்ச்சி எல்லாத்துக்குமே அந்த கடிகாரம் தான் காரணம். ஒரு சென்டிமெண்ட். நாம எல்லாம் கூட ஒரு சென்டிமெண்ட் பார்ப்போம். ஒரு சிலவங்க இந்த ட்ரெஸ் போட்டா எனக்கு எனக்கு எல்லாமே சான்ஸா இருக்கும், இந்த பேனா எடுத்து போனா எனக்கு ரொம்ப சான்ஸு ட்ரெஸ்ஸு, அது மாரி ஒரு சில சென்டிமெண்ட் எல்லாருமே பார்ப்போம் தான். அதே மாதிரி அவர் இந்த வாட்சில் ஒரு சென்டிமெண்ட் பார்க்குறவர். அந்த வாட்ச் எப்பயுமே கைட்டவே மாட்டார். அந்த கடிகாரத்தை கைட்டாமே விவசாயம் பண்ணக்குள்ளயும் சரி, எந்த வேலை பண்ணாலும் தூங்கக்குள்ள கூட அவர் கைட்டவே மாட்டார், கட்டிக்கிட்டே தான் இருப்பார். அப்ப ஒரு தடவை என்ன பண்ணாரு, விவசாயம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பண்ண வேலையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு பாக்குறாரு, அவர் கையில இருக்கிற வாட்சை காணோம். அவருக்கு உடனே மனசு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. என்னடா இந்த வாட்சி காணா போயிடுச்சு, எங்க போச்சுன்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் தேடி தேடி பாக்குறாரு. அந்த நெல்லு மடங்கள் எல்லாம், நெல்லு கிடங்கு இருக்குது, மூட்டை மூட்டையா நெல்லு அடுக்கி வச்சிருப்பாங்க, அந்த கிடங்கெல்லாம் தேடி தேடி பாக்குறாரு. எங்கேயுமே அவருக்கு கிடைக்கல. ரொம்ப மனம் சோர்ந்து போயிட்டார். இப்ப இந்த சென்டிமெண்டா இருக்கிற பொருள் காணா போயிட்டா நமக்கு மனசு எப்படி இருக்கும்? மனம் சோர்ந்து போன அவரு ஒண்ணுமே புரியாம ரொம்ப மனக்கவலையோட நெல்லு கடங்குல இருந்து வெளியில வந்தா ஒரு 5, 6 பசங்க விளையாட்டு நிக்கிறாங்க. அந்த பசங்களை பாக்குறாரு. ஓ, இந்த பசங்களை விட்டு தேட சொல்லலாம் நினைச்சிட்டு அந்த பசங்கிட்ட போய், தம்பி, என்னுடைய வாட்சி ஒண்ணு எனக்கு அதுதான்ப்பா ரொம்ப முக்கியமான பொருள்பா, என் வாழ்க்கையிலே அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான பொருள்பா, அந்த பொருளை காணா போயிடுச்சு, அந்த வாட்சி எனக்கு கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கிறீங்களா, உங்களுக்கு பரிசு தரேன்னு சொன்னாராம். பசங்களுக்கு சொல்லவே வேணும். சரிங்க ஐயா, நான் பரிசுன்னு சொன்னோன்னே எல்லாரும் ஓடி குடிச்சு ஓடுறாங்க தேடறதுக்கு. அந்த நெல்லு கடங்கு உள்ள போய் அந்த பசங்க எல்லாம் நெல்லு மூட்டை மேல ஏறி சந்து பொந்தெல்லாம் பார்த்து, மூளை இடுக்கு இடுக்கெல்லாம் பார்த்து, எல்லாத்துலயும் இடுக்கு முடுக்கு சந்து பொந்து எல்லாத்துலயும் தேடி பார்க்கறாங்க. எங்க பார்த்தாலும் தேடி பார்க்கறாங்க, அந்த வாட்சியே காணோம். அந்த பசங்க உடனே பின்னால எங்க பார்த்தாலும் தேடி பார்த்துட்டு 5, 6 பசங்கள அவர்கிட்ட ஐயா, நாங்க உள்ள எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், அந்த உங்களுடைய கடிகாரத்தை காணவே காணோம், அது இங்க இல்ல போல, வேற எங்கோ ஊந்துட்டு இருக்குது ஐயா, என்ன பண்றதுயான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அவருக்கு ரொம்ப மனசு மாறி போயிடுச்சு. மனசு கஷ்டப்பட்டு முகமே மாறி போச்சு. அப்பதான் அங்க ஒரு குட்டி பையன் ஓடியாரான். ஐயா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்களா, நான் போய் தேடி கண்டுபிடிச்சு எடுத்தாரன்னு சொல்றான். சரி, இவனே குட்டி பையனை மாரி இருக்கான், இவன் எங்க தேடி கண்டுபிடிக்க போறான்னு சொல்லிட்டு, சரிப்பா நீ போய் தேடி பார்த்து எடுத்துட்டு வான்னு சொல்றான். அவனும் உள்ள போயிட்டு, நெல்லு மண்டி உள்ள போயிட்டு, அந்த கிடங்கு உள்ள போயிட்டு, போய் உடனே அந்த பெரிய கதவு மூடிடுறான். கதவு மூடிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10, 15 நிமிஷம் தான் போயிருக்கும். உடனே வெளியில வரான் அந்த பையன். வெளியில வந்த பிறகு பார்த்தா கையில வாட்ச் இருக்குது. இத பார்த்த உடனே அந்த விவசாயிக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப சந்தோஷமா ஆயிப்போச்சு. எப்படிடா கண்டுபிடிச்ச? வாட்ச் உனக்கு எங்க கிடைச்சது? எங்க இருந்ததுன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த பையன் உள்ளதாயா இருந்தது வாட்சி, நாங்க தான் கண்டுபிடிச்சு எடுத்தாருன்னு. நாங்க எல்லாரும் இப்படி தேடணும். நான் தேடினேன், எல்லாரும் தேடி பார்த்தோம் கிடைக்கல. இந்த பசங்க எல்லாம் தேடி பார்த்தோம் கிடைக்கல. உனக்கு மட்டும் எப்படி கிடைச்சதுன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த பையன் சொல்றான், நான் வேற ஒண்ணுமே செய்யலையா, நான் உள்ள கிழங்கு உள்ள போயிட்டு கதவு மூடிட்டேன். கதவு மூடின உடனேயே கதவு மூடிட்டு நான் அமைதியா
அந்த நெல்லு மூட்டைகள் மத்தியில அமைதியா நடுமத்துல கண்ணை மூடி உக்காந்துட்டேன். கொஞ்ச நேரம் சென்று டிக் 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 கடிகார சத்தம் கேட்டுச்சு. அப்ப கடிகார சத்தம் கேக்குதுன்னா கடிகாரம் இங்கதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஆழ்ந்து அமைதியா யோசிச்சு பார்த்தேன். எந்த பக்கம் சத்தம் கேக்குதுன்னு பார்த்தேன். அது எந்த பக்கம் சத்தம் கேட்டதோ அந்த பக்கம் போய் அந்த கடிகாரத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டேயான்னு சொன்னானாம். அவ்வளவுதான்யா நான் செஞ்சது, வேற ஒண்ணும் செய்யலையான்னு சொன்னானாம். அப்ப அந்த அந்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷமாயி போச்சாம். சின்ன பையன் எவ்வளவு அமைதியா நெல்லு மண்டி உள்ள உக்காந்து அந்த சத்தத்தை கூர்ந்து கவனிச்சு அந்த கடிகாரத்தை எடுத்தாந்துக்கிறான் பாரு. இது எவ்வளவு ஆழ்ந்த உண்மை தெரியுங்களா? இது சாதாரண ஒரு சின்ன கதை தான். ஆனா இந்த பெரிய ஆழ்ந்த உண்மை இருக்குது. நாமெல்லாம் என்ன செய்யறோம்? ஏதாவது ஒண்ணு தொலைச்சிட்டாலோ, ஏதாவது பிரச்சனை வந்துட்டாலோ, அல்லது இழக்கக்கூடாத நம்ம இழந்துட்டாலோ, நம்ம உடனே பரபரப்பா ஆயிடும். மனம் பதட்டம் அடையுது, டென்ஷன் ஆயிரும். என்ன செய்யறதுன்னு புரியாத அங்க இங்க அலையிறோம். ஆனா, இப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நமக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன செய்யறதுன்னே புரியாத படபட படபடன்னு இருப்போம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னன்னா, "பதறிய காரியம் சிதறிடும்." எந்த ஒரு காரியத்த பதட்டமா செஞ்சா அது சிதறி போயிடும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மற்றும் ஒரு பழமொழின்னு சொல்லுவாங்க. அத மாரி தான் இது பெரிய உண்மை. நாம பதட்டமா இருக்கக்குள்ள, நாம என்ன யோசிச்சாலும் அதற்கான வழி நமக்கு தெரியாது. நம்ம இழந்தது எப்படி மீட்டு எடுக்கணும்ன்றது என்னதான் யோசிச்சாலும் நமக்கு அதுக்கு தீர்வு தெரியாது. நமக்கு எதுவும் தெரிய போறதும் கிடையாது. பதட்டமா இருந்தா அதுக்கு என்ன வழி செய்யலாம், ஏது செய்யலாம் நம்மளால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே தான் இருப்போம். பதட்டமாவே இருப்போம். ஏன்னா நம்ம பதட்டமா இருக்கக்குள்ள, டென்ஷனா இருக்கக்குள்ள, நம்ம மனசு என்ன செய்யும்? படபடபடன்னு இருக்கும். அப்ப நம்ம மூளை என்ன செய்யும்னா, நம்ம மனச சாந்தப்படுத்துறது தான் நம்ம மூளையோட பிரதான வேலையா இருக்குமா. நம்ம பதட்டமா இருக்கக்குள்ள, நம்ம மனசு எவ்வளவு படபடன்னு இருக்கக்குள்ள, நம்ம மூளைக்கு எது முக்கியம்னா, நம்ம இழந்ததை மீட்டுக் கொடுக்கணும், நம்ம பொருளை மீட்டுக் கொடுக்கணுன்ற அவசியம் அது கிடையாது. நம்ம மனச சாந்தப்படுத்த வேண்டியதுதான் மூளைக்கு பிரதான வேலையா இருக்குமா. அப்ப அதுக்கு என்ன செய்யும்? நம் மனசு சாந்தப்படுத்துற வேலை அதுதான் செய்யும் முக்கியமா. அத விட்டுட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது, நம்ம பொருள கண்டுபிடிக்கிறதுக்கோ, நம்ம கஷ்டத்த தீர்வு குடுக்கறதுக்கோ அதுக்கு டைம் இல்லாத போயிடுது. அத தவிர்த்துட்டு நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருதோ, எதையாவது இழந்துட்டோமோ, அல்லது தீர முடியாத கஷ்டங்கள் வந்துட்டா நாம என்ன செய்யணும்? ஒரு 2 நாளைக்கு அத அப்படியே ஆற போட்டுட்டு, நம்ம என்ன செய்யணும்? தினம் என்ன செய்யணும்? ஒரு 5 நிமிஷம் அப்படியே அமைதியா போயி, மனது சாந்தமாகிட்டு அமைதியா நம்ம ஒரு 5 நிமிஷம் உக்காந்துட்டோம்னா, நம்ம மனம் என்ன ஆகும்னா அமைதியாயிடும். நம் மனம் எப்பொழுது அமைதியாகுதோ, அந்த நேரம் பார்த்து நம்ம சிந்தனையும், மூளையும் வேலை செய்ய ஆரம்பிக்குமா. நம்ம மனம் அமைதியா இருந்தா தான் நம்ம மூளை வேலை செய்யும், நம்ம சிந்தனை வேலை செய்யும். அதனால அப்ப என்ன செய்யணும்? நம்ம அமைதியா உக்காந்துட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் நமக்கு என்ன நடந்தது? இப்ப என்ன நடந்துன்னு இருக்குது? என்ன நடக்க போகுது? அத பத்தி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சாலே, நமக்கு வேண்டிய தீர்வ நம்ம மனமே நமக்கு சொல்லிக் குடுத்துரும். அதனாலதான் அம்மா சொல்றாங்க, "உனக்கு கஷ்டம் வரப்போது அமைதியா இரு. உன்னுள்ளிருந்தே உனக்கு நான் தீர்வு சொல்லுவேன்னு" அம்மா எத்தனையோ தடவை எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. மன அமைதின்னு என்ற ஒரு வழி வசப்படுத்துனா, நமக்கு எப்பயும் எல்லாமே நமக்கு வெற்றி தான் அதுதான் நம்ம முக்கியமா வாழ்க்கையில கடைபிடிக்கணும். எப்பயுமே பாத்தீங்கன்னா, படபடன்னு வேலை செஞ்சுக்கின்னு, பதட்டமா, ஒரு கோவமா, டென்ஷனா இருக்கிறவங்கள விட, அமைதியா, மௌனமா பாருங்க, அவங்க தான் வாழ்க்கையில எல்லாத்தோட நல்லா சாதிச்சுட்டு போயிடுவாங்க. சாதிக்கிறது அவங்களா தான் இருக்கும். நம்மளால முடிஞ்சு தினம் ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் அமைதியா நம்ம உக்காந்து, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல உக்காந்து தியானத்த நம்ம பழக ஆரம்பிச்சாலே, அமைதியா தியானம்னு சொல்ல வேணாம். அமைதியா உக்காந்து நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம மனசு எங்க போகுதுன்னு இத பார்த்து ஆராய ஆரம்பிச்சாலே, நமக்கு நம்ம மனசு பழக ஆரம்பிச்சுரும். இப்படிதான். நம்ம இழந்தத மீட்டு எடுக்கணும். நம்ம தொலைஞ்சத கண்டுபிடிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நினைக்கிறதெல்லாம் வெற்றி பெறணும்னா, நம்மளுக்கு பொறுமையும், நிதானமும், மன அமைதியும் தேவை. அந்த பொறுமையும், நிதானம், மன அமைதியும் எதுல இருக்குதுன்னா, நம்ம அமைதியா 5 நிமிஷம் உக்காந்து தியானம் பழக அது நமக்கு வந்துரும். நம்மகிட்ட பொறுமையே, நிதானம், மன அமைதி வந்துருச்சுன்னு வச்சுங்க, நம்ம வாழ்க்கை நமக்கு வசப்பட்டுடும். நம்ம எதுக்கும் கவலையே பட வேணாம். அதனாலதான் அம்மா சொல்றாங்க, எல்லாரையும் தியானம் பழகுங்க. நீ எங்கேயும் எதையும் தேடி ஓடாத. குழப்பம் வரக்குள்ளலாம், மன கஷ்டம் வரக்குள்ள 5 நிமிஷம் உக்காரு. உன்னிலிருந்து நான் உனக்கு பதில் சொல்லுவேன்னு அம்மா சொல்றாங்க. அது எப்படி பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போமா? நம்ம செவ்வாட சக்தி ஒருத்தர் ராஜேந்திரன் பேரு, அவர் பேரு. குச்சிப்புடி ராஜேந்திரன் சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, எப்பயுமே இருமுடிக்கெல்லாம் அன்னதானத்துக்கு
பொருள்களை வாங்கி வந்து இருமுடி அன்னதானத்துக்கு தொண்டு செய்வார். அன்னதான பொருட்களை வாங்கி வந்து கோயிலில் கொண்டு வந்து இருமுடிக்கு தொண்டு செய்வார். அப்படி ஒவ்வொரு நாளும் அவர் தொண்டு செய்து இருந்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணாராம், அன்னதான பொருட்கள்லாம் வாங்கி ஏற்றி அனுப்பிட்டு அவர் வீடு வந்து கிராஸ் பண்றதுக்கோசன்னு மெயின் ரோட்ல கிராஸ் பண்ணிருக்கிறாரு. கிராஸ் பண்ணதுக்கு முன்னாடி அவர் 2 பக்கம் ரோடையும் பார்த்திருக்கிறாரு. எந்த வண்டியும் வரல. காலி ரோடு. ஆனா அவர் கிராஸ் பண்ணக்குள்ள பாக்குறாரு, திடீர்னு ஒரு கார் வந்து அவர் மேல மோத வந்துக்குது. இவர் டக்குன்னு ஓடி அண்ணாண்ட போயிட்டாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. நாம 2 பக்கமும் ரொம்ப நாள் நின்னு பார்த்தோம். எந்த வாகனமும் வரவே இல்ல. லைட் வெளிச்சம் கூட இல்ல. நான் கிராஸ் பண்ணக்குள்ள எங்க இருந்து இந்த வாகனம் வந்ததுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியாம, இது என்னமோ நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு, வீட்டுல போய் குளிச்சுட்டு உடனே உட்காந்து தியானம் பண்ணாராம். தியானம் பண்ணப்பல தியானத்துல அம்மா அவருக்கு அப்படியே தேவ ரகசியத்தை காட்டுறாங்க. என்னன்னா, அப்போ யமலோகத்தில் நடக்கிறதெல்லாம் காட்டுறாங்களாம். யமலோகத்துல வந்து யமதர்மன் வந்து யமதர்ம தூதர்களை கூட்டு அந்த ராஜேந்திரனுடைய ஆயுள் முடிய போகுது, போய் அவர் உயிரை போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாராம். உடனே யமதூதர்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க, பாச கயித்தை எடுத்து ராஜேந்திரன் மேல போடுறாங்க. ராஜேந்திரன் மேல போடக்குள்ளதான் அந்த பாச கயிறு வந்து கயிறா வராம காராட்டம் வந்திருக்குது ரோட்ல. காரா வந்திருக்கிற நேரம் பார்த்து நம்ம அம்மா என்ன பண்ணிருக்கிறாங்க, குரு அம்மா அவர் தொண்டுகாக வேண்டி டக்குன்னு வந்து அவர் காப்பாத்தி விட்டுருக்கிறாங்க. கையை காட்டியிருக்கிறாங்க. அவர் இந்த பக்கம் வந்து காப்பாத்திட்டாங்க. இதெல்லாம் ஒரு தியானத்துல பாக்குறாரு. சினிமால பாக்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். யமதூதர்கள் போய் யமதர்மராஜா கிட்ட சொல்றாங்களாம், நாங்க போய் அவர் மேல பாசக்கயிற்றை வீசணும், ஒரு கார் ரூபத்துல போய் வீசணும். ஆனா அடிகளார் அவர் அம்மா வந்து அவர் கையை காட்டி அவரை காப்பாத்திட்டாங்கன்னா. உடனே யமன் நினைக்கிறாங்க, ஏன் அடிகளார் அம்மா வந்து அவரை காப்பாத்தினாங்க? அவங்கதான் ஆதிபராசக்தியுடைய அவதாரம். அவர் இட்டளை கட்டளைப்படிதான் நாம எல்லாம் அவருக்கு வேலை செய்யறோம். நம்ம கடமை நம்ம செய்யறோம். நவகிரகங்கள்ல இருந்து எல்லா தெய்வங்களும் அவர்கிட்ட கட்டளைப்படிதான் வேலை செய்யறோம். இப்ப அவரே நம்மளுடைய தொழில வந்து குறுக்கிட்டாரு, நம்மளால எப்படி வேலை செய்ய முடியும்? சொல்லிட்டு வாங்க நம்ம போய் அவர்கிட்ட போய் கேட்டு வரலாம்னு சொல்லிட்டு யமதூதர்களும் யமதர்மனும் என்ன பண்றாங்க, அம்மா பாத பூஜை பண்ற இடத்துக்கு வராங்களாம். இதெல்லாம் ஒரு தியானத்துல பாக்குறாரு, அப்படி சினிமா மாரி. பாத பூஜை இடத்துக்கு வந்தோடனே அம்மா என்னன்னு கேட்கறாங்க. யமதர்மன் அங்க நிக்கிறாராம். பாத பூஜை என்னன்னு கேட்டவுடனே நீங்க வந்து அந்த ராஜேந்திர உயிரை காப்பாத்திட்டீங்களே, அது விஷயமா வந்தோன்னு சொன்ன உடனே, நீ போயிட்டு அப்புறமா நான் எனக்கு நேரம் இல்லை அப்புறமான்னு சொல்லி அம்மா அனுப்பி விட்டாங்களாம். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. திருப்பி கொஞ்ச நாள் போன உடனே திருப்பி வந்து அவரு யமதர்மன் வந்து திருப்பி அம்மாட்ட வந்து கேட்க வர்றாரு. வந்த உடனே அம்மாட்ட வந்து கேட்கறான். ஃபைல கையில எடுத்துனே வராராம். குச்சிப்படி ராஜேந்திரனுடைய உயிர்மா, அந்த ஃபைல் இன்னும் க்ளோஸ் பண்ணாம இருக்குதுங்கம்மான்னு கேட்டவொடனே, அது என்ன ஃபைல் காட்டுன்னு கேட்டாங்களா அம்மா. சொல்லிட்டு அம்மா கீச்சு போட்டுட்டு, இங்க தொண்டு செய்யறதுக்கு ஆளுல இருக்கிறாங்க, இவர் உயிரை எடுத்துன்னு போக வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு அம்மா வந்து கீச்சு போட்டாங்களாம். இதெல்லாம் அவர் எதுல பாக்குறாரு, தியானத்துல பாக்குறாரு. அப்ப அம்மா வந்து பாத்தீங்களா, தியானத்துல வந்து தொண்டனை வந்து எப்படி காப்பாத்திருக்கிறான்னு சொல்லிட்டு, அவர் செய்த தொண்டுக்கு வந்து எப்படி யமன் கிட்ட இருந்தே உயிரை மீட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து சினிமால தான் நம்மலாம் கதையா பார்ப்போம். ஆனா அந்த சக்தியோடைய பக்திக்கும் தொண்டுக்கும் அம்மா அவருடைய தியானத்துல அந்த அளவுக்கு அவர் தியானத்துல நல்லா இருந்ததுனால தான் தெய்வ ரகசிய காட்டிருக்கிறாங்க. ஏன் இந்த கதை உங்களுக்கு நான் வந்தேன்னா, அவர் வந்து இந்த வண்டியில கார் வந்து மோத வந்துச்சு தானே, எவ்வளவு மனசு பட பட படன்னு இருந்திருக்கும். நினைச்சு பாருங்க, நம்ம அந்த இடத்துல இருந்தா நம்ம மனசு அப்படியே பதறி போய் இருப்போம். அவரு அந்த எப்படி திடீர்னு இந்த கார் வந்து நம்ம கிட்ட மோத வந்துன்னு சொல்லிட்டு அந்த பதட்டமான நிலையில இல்லாம போய் குளிச்சுட்டு ரிலாக்ஸா அமைதியா தியானம் பண்ணிருக்கிறார். அம்மா அவருக்கு அவர் மூளை நல்லா வேலை செஞ்சு அம்மா அவர் சிந்தனையில இருந்து எல்லாத்தையும் படம் போட்டு காட்டிட்டாங்க. இதனால தான் சொல்றாங்க, அம்மா வந்து என்ன சொல்றாங்க, நீ தியானம் பண்ணு, மனம் அமைதியா இருந்தா நம்ம வாழ்க்கை வசப்படும். நாம கேட்கிற கேள்விக்கு அம்மா பதில் சொல்லுவாங்க சத்திங்களா. அதனால அனைவரும் அன்னையின் அருள்வாக்கை கடைபிடித்து அனைவரும் தியானம் பழகி மனம் அமைதி பெற்று நம்ம வாழ்க்கையை வசப்படுத்தி அனைவரும் வாழ்க வளமுடன். ஓம் சக்தி. குருவடி சரணம். திருவடி சரணம்.